ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்தார் விஜய் சேதுபதி. வேறு மாதிரி டாஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணாங்க. அதில் ரொம்ப மொக்கையாக பண்ணது ராணுவ பண்ணது பச்சையாக தெரியுது. அவர் உண்மையிலேயே வந்து இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறார் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கெலாம் ரொம்ப பச்சையாக தெரியுது. எனக்கு ஏதாவது ரெசல்யூஷன் கொடுங்க அப்படின்னா ரொம்ப மட்டமாக பேசுகிறார். சரி விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க விஷயங்களை பண்ணும்போது ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜாக்லினும் முத்துக்குமரனும் ஓப்பனாக வந்து ஒரு சில விஷயங்களை இது பண்ணிட்டாங்க. அதுமாதிரி சேலஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. உங்கள் கேமை நான் முடிச்சு காட்டுறேன்னு ஜாக்லினும் முத்துக்குமரன் முடிஞ்சால் பண்ணுங்கள், அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது, அது அந்த அளவுக்கு ஈஸியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்து முத்துக்குமரன் ஒரு சரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு. பயங்கர மாசாக இருக்குது. இந்த இடத்துல ஜாக்லின் விட பயங்கரமாக ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு. ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னா விஷாலுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் வைக்கிற ஒப்பீனியனை ஓப்பனாக எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக எல்லாருக்கிட்டையும் சொன்னார்னா காமெடி கலக்காமல் அதை ஸ்ட்ராங்காக வச்சா அது அவரோட லைஃப்க்கு நல்லா இருக்கும். அவனும் எவ்வளோ சீரியஸாக அந்த விஷயத்தை லைஃப்பை பார்க்குறான் அப்படின்னு அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரவே இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ இவர் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சரி அதை அவர்கிட்ட சொல்லுங்கள், ஸோ இவர் இப்படி பண்ணுறாரு சொல்ல வரீங்க இப்படின்னு தான் சொன்னார். ஆனால் ஜாக்லின் விஷாலுக்கு சொன்னதுக்கு மட்டும் எதுவுமே சொல்லலை. ஸோ அதுலேருந்தே தெரியுது விஷால் மேலே விஜய் சேதுபதிக்கு எவ்வளோ கோவங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இதை மாதிரி பண்ணாங்க. ஆனால் முத்துக்குமரன் என்ன பண்ணார்னா ஜாக்லினுக்கு தான் சொன்னார். முதல்ல அவர் எந்திரிச்சவொடனே பயங்கரமான கிளாப்ஸ் அள்ளிச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னார்னா சூப்பராக இருந்துச்சு. அதில் 2-3 விஷயத்தையும் வச்சுருக்காரு. ஏன்னா அவங்க அன்பை அள்ளி கொடுக்குறாங்க, தப்பு இல்லை சார். ஆனால் அதே அன்பை வந்து ரிட்டர்ன் வருமானு சொல்லிட்டு ஏங்குறாங்க. அதில் அந்த அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா டென்ஷன் ஆகிடுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி கலங்கிடுறாங்க. அப்படின்னும் போது இவங்க பார்க்குறாங்க, அடா பாவி ஸ்கோர் பண்ணிட்டியாடா டே. ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது. எல்லோரும் பார்ப்பாங்க. வீக் டேஸ் எபிசோடை எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதை விட பல மடங்கு அந்த ஆட்கள் வந்துட்டு இந்த எபிசோடை பார்ப்பாங்க, சாட்டர்டே சண்டே எபிசோடை. அதில் யார் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்களோ அது மக்களோட மனசில் பயங்கரமாக வந்து பதியும். ஸோ இதில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் வந்துட்டு மறைமுகமாக முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் நோட் பண்ணால் நல்லாவே தெரியும். அப்படி தான் போன வாரம் பார்த்தீங்கன்னா சைடு கேப்பில் வந்து ஜாக்லின் வந்து முத்துக்குமரனை போட்டு உடச்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ராணுவ பாவம் வழியில் துடிச்சான் சார், அந்த முத்து கூட போகலன்னு. மேடம் என்ன பண்ணீங்க, அங்கே தான் மேட்ரு. அதை வந்து அப்படியே மறைச்சி முத்து கூட போகலன்னு முத்துக்குமரோட ஃபேன்ஸ் எல்லாமே எடுத்து போடுறாங்க வீடியோ. அதில் பார்த்தா முத்துக்குமரன் பண்ணவனே ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்குறாரு. ஸோ இவங்க என்னென்னா அதை இன்னொருத்தவங்க யோசிக்கிறானோ யோசிக்கலையே அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம சொல்கிற விஷயத்த சொல்லி அங்கே எப்படியாவது ஒரு விஷயத்த பண்ணி தாக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்துட்டு நல்லதாக சொல்லி அவங்கள வந்து ஏற்றி விட்ற மாதிரி ஏற்றி விட்டு இங்கே வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. அவங்க வந்து அன்பை கொடுக்குறாங்க, ஆனால் அதே அளவு அன்பு கிடைக்கலன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அவர் கேட்டார். எக்ஸாம்பிள் எப்படின்னா சௌந்தர்யா கிட்ட இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த அன்பு கிடைக்கலன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதே ரேன் கிட்டேருந்து வந்துருச்சுன்னா அதுக்கு திருப்தி அடைஞ்சிடறாங்க. அப்படி தான் வந்துட்டு ஜெஃப்ரி கிட்டேருந்து கிடைக்கல போகும்போது அப்படின்னு ரொம்ப அப்படியே உடஞ்சி உக்காந்துட்டாங்க, சோர்வாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை வைக்கிறார். ஸோ ஜெஃப்ரி கிட்டேருந்து இவங்க அதிகப்படியாக எதிர்பார்த்துருக்காங்க, ஜெஃப்ரி அதை கொடுக்கணும் காண்டாயிட்டாங்க அப்படின்னு அங்கே போட்டு வச்சிட்டார். அவங்க அப்படியே பார்க்குறாங்க ஜாக்லின், டேய் ஒரு இதில் என்ன நீ ஓவர்டேக் பண்ணிட்டு போறியா, நீ இருடி, நீ வேறு இதெல்லாம் மாட்டு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா அடுத்தவங்களை ப்ரைஸ் பண்ணி அவங்க இதை பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்து இந்த மாதிரியே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் அவங்க ஜாக்லின் வந்து ஒரு ப்ரொவோக்கிங்லேயே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2 பேரோட ஸ்ட்ராட்டஜியில் எது சூப்பர்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.